بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه المجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அந்த ரப்புல் ஆலமீன் இணை துணையற்றவன், அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாரும் கிடையாது என்ற அந்த ஏகத்துவ வார்த்தைகளை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி மனித சமுதாயத்தின் மத்தியிலே மனிதர்களுடைய நல்வாழ்வுக்காக வேண்டி இந்த உலகத்தில் இறைவனுடைய வகையை சுமந்து அதனை தூய வழிகளை எடுத்துச் சொன்ன நபிமார்களில் இறுதியாக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் அவனுடைய சமாதானமும் என்றென்றும் உண்டாக வேண்டும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஒவ்வொரு ஜும்மாக்களிலும் பல தலைப்புகளில் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை புரிந்து கொள்வதற்காக அல் குர்ஆனும் அஸ்ஸுன்னாவும் போதிக்கக்கூடிய பல விடயங்களை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையிலே இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை, அந்த சமுதாயம் இந்த உலகத்தில் அட்டூழியம் செய்யக்கூடியவர்களாக, தன்னை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கே மாற்றம் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் மாறக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் உலகத்தில் பல லட்சக்கணக்கான நபிமார்களை அல்லாஹ் உலகத்தில் அனுப்பினான். அவர்களுக்கென்று இறைவனுடைய வகையை சுமந்தவர்களாக அந்த நபிமார்கள் வந்தார்கள். அந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி பல போதனைகளை செய்தார்கள். இத்தனை போதனைகளுக்கும் அப்பால் இறைவனுக்கு மாற்றம் செய்து ஒரு சமுதாயம் உலகத்திலும் அழிந்தார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நம்மளை படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மளிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால், நான் உருவாக்கிய இந்த சமுதாயம் எனக்கு கட்டுப்பட்டவர்களாக மாற வேண்டும். அவ எந்த ஒரு களப்படுதலுமே தான் படைத்த இந்த சமுதாயத்தை, தன்னுடைய இந்த படைப்பை அல்லாஹ் தண்டிப்பதற்காக வேண்டி அல்லது இந்த சமுதாயத்தை கடுமையான வேதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு படைக்கவில்லை என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களின் இஸ்லாமிய மார்க்கத்தை முன்வைக்கின்ற அந்த காலப்பொழுதிலே மக்கள் எல்லாம் பல துன்பங்களை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அவர்களால் தாங்க முடியாத அளவுக்கு, தன்னை மாய்த்துக் கொள்கின்ற அளவுக்குள்ள பல துன்பங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டது என்பதை வரலாற்றில் படிக்கிறோம். ஆனால் அந்த கட்டங்கள் வருகின்ற நேரம் எல்லாம் அல்லாஹ் நினைத்திருந்தால் தன்னுடைய நேசரான தூதருக்கு அநியாயம் செய்யவர்களை அல்லாஹ் அழித்திருக்கலாம், அல்லது அவர்களை அழித்து இன்னும் ஒரு சமுதாயத்தை உருவாக்கவும் முடியும். ஆனால் அப்படி முந்தைய நபிமார்களில் சில சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தும் காட்டினான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் இறைவனுடைய அவனுடைய
மனிதர்களை அழித்துக் கொண்டு போவதுதான் அவனுடைய நோக்கம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குதுபாவுடைய தலைப்பு என்னவென்றால், இறைவனுடைய சாபத்துக்குரிய சமுதாயம் யார், யாரையெல்லாம் அல்லாஹ் சபிக்கிறான் என்ற அந்த தலைப்பை தான் இன்றைய குதுபாவுடைய தலைப்பாக நாம் எடுத்திருக்கிறோம். அன்புள்ள கொண்டவர்களே, அப்ப படைத்த ரப்பல் ஆலமீன் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து தந்திருக்கிறான். இது நல்ல வழி, இது தீய வழி என்பதை காட்டி தந்திருக்கிறான். இப்படி தந்துவிட்டு ஒரு சமுதாயத்தை ஏன் அல்லாஹ் சபிக்க வேண்டும், ஏன் அந்த சமுதாயத்தை அல்லாஹ் வெறுக்கிறான், தன்னுடைய சாபத்துக்கு உள்ளாவதாக சொல்கிறான் என்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அந்த காரணங்களை தான் இன்றைய குத்துபாவை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புள்ள கொண்டவர்களே, அல்லாஹ் நம்மளோட எந்த அளவு இருக்கும் தெரியுமா? நான் படைத்த ஒரு சமுதாயத்தை என்னால் படைக்கப்பட்ட ஒருவர் கூட சபிக்க கூடாது என்பதில் அல்லாஹ் மிகவும் குறியாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் பல இன்னல்களுக்கு மாற்றினார்கள். ஒரு யுத்தகலத்தில் போய் சொத்துக்களை இழப்பார்கள், உயிரையும், அதாவது தன்னோடு இருந்த சஹாபாக்களை இழப்பார்கள், உடைமைகளை இழப்பார்கள். இப்படி பல இன்னல்கள் அவர்களுக்கு ஏற்பட்டது. நாட்டை மட்டுமே ஓடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த நிலைகள் எல்லாம் வருகின்ற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு நடந்த அத்தனை இன்னல்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறான். எதுவரைக்கும் கிட்டத்தட்ட அதாவது 70 சஹாபாக்களை முனாபிக்குகள் கூட்டிக் கொண்டு போய் நாங்கள் மார்க்கத்தை படிக்கிறோம், இந்த மார்க்கத்தை படிப்பதற்காக உங்களுடைய அந்த காரிகளில் இருந்து நல்ல மார்க்கத்தை கற்றுத் தேர்ந்தவர்கள் அவர்களை எங்களோடு அனுப்பி வையுங்கள், நாங்கள் அவர்கள் மூலம் மார்க்கத்தை படிக்கிறோம் என்று சொல்லிதான் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஒரு மசூரா சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நம்பி அந்த கூட்டத்தை அனுப்பினார்கள். மிகப்பெரிய சஹாபாக்கள் கொண்ட அந்த 70 பேர்களை கொண்ட ஒரு குழு. இவர்களை கொண்டு வழியை மறித்து கொலை செய்தார்களா இல்லையா? அவ்வளவு பேர்களையும் அடியோடு அவர்கள் கொலை செய்தார்கள். அப்படி கொலை செய்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் செய்த ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. அல்லாஹும்ம லஅன் ஃபுலானன் வ ஃபுலானா, இந்த மக்களை எல்லாம் யா அல்லாஹ் நாசமாக்கி போடு, இவர்களை எல்லாம் நீ நாசமாக்கி என்று பிரார்த்தனை செய்தார்கள். அதே போன்று வலீதை எல்லாம் நாசமாக்கு, முகீராவை நாசமாக்கு, அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பிரார்த்தனையிலே அவர்களை சாபம் விட்டு சபித்துக் கொண்டே பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் விட்டானா? ஒரு மாத காலத்துக்கு பின்னால் அல்லாஹ் தடை செய்கிறான். நபியே, உங்களுக்கு இந்த அதிகாரம் கிடையாது, என்னுடைய சமுதாயத்தை சபிக்குகிற இந்த அதிகாரம் அது என்னோடு உள்ளது. உங்களுக்கு என்னதான் இவ்வளவு இல்லை, அதாவது இன்னல்கள் ஏற்பட்டாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சபிக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு கிடையாது அல்லாஹ் தடுக்கிறார். அப்ப ஒரு மாதத்தோடு அது முடிவடைகிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இதற்கு பெற வேண்டிய படிப்பினை தெரியுமா? ரப்புல் ஆலமீன் ஒரு கூட்டத்தை ஒரு கட்டத்தில் சபிக்கிறான். அதே நேரத்தில் தன்னுடைய சமுதாயத்தில் தான் படைத்த அந்த சமூகத்திலே ஒருவர் ஒரு மனிதரை சபிப்பதை அல்லாஹ் விரும்பவில்லை. அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ் இரக்கமுள்ளவனாக இருக்கிறான்? ஒரு மனிதன் இன்னொருவனை சபிக்க கூடாது, அவனை ஏசி விடுவதும் அவனை திட்டுவதும் குஃபுர் என்று, இறை நிராகரிப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு மனிதன் சிபாபுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமை ஏசுவது, அவனோடு சண்டை பிடிப்பது குஃபுர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார் என்றால் எந்த அளவுக்கு அல்லாஹ் ஒரு மனிதனோடு ஒரு மனிதன் நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு மத்தியில் உள்ள அந்த இரக்கத்தன்மை எப்படி இருக்க வேண்டும், யாரும் யாரை சபித்து விடக்கூடாது என்பதில் அல்லாஹ் மிகவும் அந்த விடயத்தில் குறியாக இருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட அந்த ரப்புல் ஆலமீன் நம்மளை எல்லாம் யாரும் நமக்குள்ளே சண்டை பிடிக்க கூடாது, நமக்குள் யாரும் சபிக்க கூடாது, சாபமிடக்கூடாது என்று விரும்புகிற ரப்பு ஒரு சிலர்களை சபிக்கிறார், ஒரு சிலர்களை தன்னுடைய சாபத்துக்குரியவர்களாக அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான். அந்த விடயங்களை தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப உலகத்தில் ஒருவரை பார்த்து சாபமிடுவது என்பது சாதாரணம். நம்மளை படைத்த ரப்புல் ஆலமீன் நம் மீது சாபமிட்டு விட்டால் அவன் நாசமாகி விட்டான். அந்த நாசம் இருக்கிறது, அதுக்கு பின்னால் ஈடற்றமே கிடையாது. இதை சாதாரணமாக யாரும் எடை போடக்கூடாது. ஏன்னா இறைவனுடைய சாபம் ஒருவர் மீது வந்து விட்டால் அவரால் தேர்ச்சி பெற முடியுமா? அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் யாரும் தேட முடியாது. ஆகவேதான் அந்த சாபத்துக்குரியவர்களாக நாம் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் திருமறையில் சில பட்டியல்களை போட்டு தருகிறார். இந்த கூட்டத்தில் நீ சேர்ந்து விடாது, இந்த சாராரோடு நீ சேர்ந்தால் இறைவனுடைய சாபம் உனக்கு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய சாபம் உனக்கு உண்டு அப்படி என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, 2வது அத்தியாயத்தினுடைய 161வது வசனம், அது அல்லாஹ் என்ன சொல்கிறான்?
இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத் வல் ஹுதா மின் பாதி மா பையன்னாஹு லின்னாஸ் ஃபில் கிதாபி உலாயிக யல்அனுஹுமுல்லாஹ் வ யல்அனுஹுமுல் லாயினூன். என்ன அல்லாஹ் சொல்றான்? நம்முடைய வேதத்திலே இருந்து நம்ம தெளிவான அத்தாட்சிகளை நம்ம கொடுத்தோம். இந்த சமுதாயம் இப்படித்தான் வாழ என்பதற்கான தெளிவுகள் வழிகாட்டல் எல்லாமே வழங்கினோம். நேர்வழி இதுதான் என்பதை நம்முடைய தூதர் வந்து சொன்னார். நாம் அல் குர்ஆன் மூலமா இந்த மக்களுக்கு சொன்னோம். உன்னை படைத்த ரப்புல் ஆலமீன் ஒருவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும். உங்களுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் பின்பற்ற வேண்டும். அவர்கள் அல்லாத எந்த மகான்களோ ஷேகுமார்களோ அல்லது நாதாக்களோ பெரியார்கள் என்று அவர்கள் போட்ட வழிமுறைகளை நீ வாழக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் எதை உனக்கு வழிகாட்டுதலாக சொன்னார்களோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்ம தெளிவுபடுத்தினோம். இப்படியெல்லாம் தெளிவுபடுத்தியதன் பின்னால் மின் பாதி மா பையன்னாஹு லின்னாஸ் ஃபில் கிதாப், தெளிவுபடுத்தியதன் பின்னாலும் அதை மறைக்கிறார்களே. சாதாரணமாக மறுப்பது இன்னொருடையும், இது மறைப்பது. தெளிவாக தெரிந்து கொண்டே அந்த சத்தியத்தையும் அந்த உண்மையை மறைக்கின்ற இந்த சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக யல்அனுஹுமுல்லாஹ், அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். வ யல்அனுஹுமுல் லாயினூன், யாரெல்லாம் சாபவிடுவதற்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இவர்களை சபிக்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் தெளிவாக விளங்கியதன் பின்னர் அதை மறைத்து வளைந்து நெளிந்து போகின்ற ஒரு சமுதாயம் இருக்கிறார்களே, இந்த சுன்னாவை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைப்பதற்கு தயங்குகிறார்களே, அதை பின்பற்றுவதற்கு பின்வாங்குகிறார்களே, இவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மறைக்காதீர்கள், தெளிவாக சொல்லப்பட்டதை தெளிவாக சொல்லுங்கள். நான் தெளிவாக உங்களுக்கு இந்த வழிகாட்டுதலை தந்திருக்கிறேன், ஏன் நீங்கள் மறைக்க பார்க்கிறீர்கள்? தெளிவாக சொல்லப்பட்ட ஒன்றை மறைக்கின்ற அதிகாரம் உனக்கு எங்கே வந்தது? அல்லாஹ் கேட்கிறான். நான் ஒன்றை தெளிவாக உனக்கு தந்திருக்கின்ற நேரத்தில் நீ தெளிவாக மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதை நீ மறைத்தால் உனக்கு என் மீது என்னுடைய சாபம் இருக்கிறது அல்லாஹ் சொல்கிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வார்த்தைகளை சாதாரணமாக நம்ம யாரும் கருதவிட முடியாது. அப்ப இந்த உலகத்திலே மார்க்கத்தை மறைக்கின்றவர்களை பார்க்கிறோம். பல கோணங்களில் மறைப்பார்கள். தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமா? அதற்கு கொள்கை தடையாக இருந்தால் கொள்கையை மறைப்பார்கள். இஸ்லாத்தை மறைத்து பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு முயற்சிப்பார்கள். வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய வேண்டுமாக இருந்தால் அதுக்கு இந்த கொள்கை தடை என்றால் கொள்கை தேவையில்லை, வியாபாரத்தில் முன்னேற்றம் வேண்டும். எனக்கு தலைமை பதவி வேணும், அல்ல இந்த பதவிகள் வேணும், உலகத்திலே சுகண்டியான வாழ்க்கை வேணும் என்று ஒவ்வொருவரும் நினைக்கின்ற நேரத்தில் அதற்கு தடையாக இந்த சத்தியம் வந்து நிற்குமாக இருந்தால் அதை எப்படி மறைக்கிறார்கள் இல்லையா? மறைத்துவிட்டு உலகாசைக்கு மறந்து மக்களுடைய ஆசாபாசங்களுக்கு மாற்றிக்கொண்டு அந்த சத்தியத்தை மறைத்து செயல்படுகின்றார்களா இல்லையா? இப்படி எல்லாரையும் பார்க்க உலகத்தில் அதிகமானவருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக தன்னுடைய சுயநலங்களை அதை பேணுவதற்காக வேண்டித்தான் அதிகமான கவனம் செலுத்தப்படுகிறதை தவிர மார்க்கம் குர்ஆன் சுன்னாஹ் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம நிலையாக இருக்கணும், நம்ம பொருளாதாரத்தில் ஒரு ஸ்டடியாக இருக்கணும் என்று நினைத்து அதில் என்னென்ன விளையாட்டு போட முடியும் அப்படி போடுவார்கள். மார்க்கம் எல்லாம் பார்க்க மாட்டார்கள், மார்க்கத்தை மறைத்துக் கொண்டே போவார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய ஒரு செயல் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறார். இன்னும் ஒரு வசனத்திலே 3வது அத்தியாயத்தினுடைய 86 87 வசனங்கள் என்ன சொல்றான் அல்லாஹ் பாருங்க. கைஃப யஹ்தில்லாஹு கௌமன் கஃபரு பஅத ஈமானிஹிம், யாரெல்லாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டதன் பின்னர், யாரெல்லாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டு விட்டார்கள், வஷஹிது அன்ன ரசூல ஹக், அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையானவர் என்று சாட்சியும் சொல்கிறார்கள். வஜாஹுல் பையினாத், அவர்கள் தெளிவான ஆதாரங்களும் வந்ததன் பின்னால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதை மறுக்கிறார்கள். அல்லாஹ் அப்படியே சொல்கிறான், கைஃப யஹ்தில்லாஹு கௌமன் கஃபரு பஅத ஈமானிஹிம், தெளிவாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் உண்மை என்றும் ஏற்றுக்கொண்டார்கள், சத்தியத்தையும் அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள், விளங்கிக் கொண்டு அதை மறுக்கிறார்கள். இப்படி மறுக்கின்ற ஒரு கூட்டத்திற்கு அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டுவான்? அல்லாஹ் அப்படி கேட்கிறார். கைஃப யஹ்தில்லாஹு கௌமன் கஃபரு, இப்படி நிராகரித்தவர்கள் இருக்கிறார்களே, நல்ல தெளிவாக சத்தியம் சொல்வார்கள், அல்லாஹ் ரசூல் தெரியும் என்பார்கள், எல்லாமே தெளிவாக இருக்கும், ஆனால் மறுப்பார்கள். அல்லாஹ்வை
அல்லாஹ்வையும் அவருடைய தூதரை மறுத்து செயல்படுவார்கள். அல்லாஹ் ஒன்று சொன்ன அதற்கு மாற்றமாக செயல்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை ஒன்று சொன்னால் அதை மறுத்து வேறொரு கருத்தை நிலைநாட்டுவார்கள். அப்படி இல்லை என்று நபிகளாருடைய பொன்மொழிகளையே அப்படியோ காலுக்கு கீழே போட்டு புதைப்பார்கள். இப்படி மறுத்து செயல்படுகின்ற ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் சொல்கிறான். அந்த ரசூல ஹக்கும் வஜாஹுல் பையினாத் வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். அந்த அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் நேர் வழி காட்ட மாட்டான். உலாயிக ஜஸாஉஹும் அவர்களுடைய கூலி என்ன தெரியுமா? அன்ன அலைஹிம் லஅனத்துல்லாஹ் நிச்சயமாக அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது. வல் மலாயிகா மலக்குமார்களுடைய சாபம் இருக்கிறது. வன் நாஸ் அஜ்மாயின் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய சாபமும் அந்த சமுதாயத்திற்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அது சத்தியம் இதுதான் என்று தெளிவாக வந்ததா மறுக்காதீர்கள், மறைக்காதீர்கள். தெளிவாக இதுதான் உங்கள் கொள்கையில் தெளிவாக விளங்கினால் யாருக்கும் பயப்படாமல் இறைவனுக்கு மாத்திரம் நீங்கள் பயப்பட்டு தெளிவாக நடந்தால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தப்பித்துக் கொள்ளலாம். சிலர் இன்றைக்கு எல்லோரும் நினைக்கிறார்கள் நம்ம எப்படி 5 நாள் தொழுதால் போதும், நம்ம மார்க்கம் எல்லாம் படிக்க குழப்பமாக இருக்கிறது, அவர் ஒன்று சொல்றார் இவர் ஒன்று சொல்றார். இப்படித்தான் ஷைத்தான் போடுவான். ஷைத்தான் நிலை என்ன தெரியுமா? பல வழிகளை வழிகெடுப்பதற்காக வேண்டி உள்ளத்தில் பல ஊசலாட்டங்களை போடுவான், கொள்கையிலே குழப்பத்தை ஏற்படுத்துவான், பல ஆசை வார்த்தைகளை எல்லாம் சொல்வான். நீ இப்படி போனால் வழிகட்டு போவான்னு சொல்லுவான். இப்படி பல வழிகளை சொல்லி ஒரு குழப்ப நிலை ஏற்படுத்தி சும்மா வருமானம் தொழுதால் போதும், தொழுதால் மாத்திரம் போதும், மார்க்கத்தை தேடி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நிலைக்கு கொண்டு வருவான். இதனால் சில சகோதரர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்கி இருக்கிறார்கள், ஆனால் அதில் சிலரை மறுத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதில் சிலவற்றை அவர்கள் நிராகரிக்கிறார்கள், மறுக்கிறார்கள், அதை செய்வதற்கு பயப்படுகிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் தெளிவென்று உங்களுக்கு தெளிவாக விளங்கினால் அதில் பயப்படாதீர்கள், அதை நடைமுறைப்படுத்துங்கள். அப்படி நடைமுறைப்படுத்துகின்றவர்கள் தான் அல்லாஹ்வுடைய சாபத்தை விட்டு தப்பியவர்கள், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஆகவேதான் இந்த 2வது வசனத்தில் சொல்லப்பட்ட செய்தி என்னவென்றால் தெளிவாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி சத்தியத்தையும் விளங்கினார்கள். அப்படி விளங்கியதன் பின்னால் மறுத்த கூட்டத்தினர், இந்த மறுத்த கூட்டத்தையும் அல்லாஹ் தன்னுடைய சாபமும் மலக்குமாருடைய சாபமும் இருப்பதாக சொல்கிறார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதுபோல் இன்னொரு வசனத்திலே சுவனவாதிகள் நரகவாதிகளோடு பேசுகின்ற ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் திருமறை 7வது அத்தியாயத்தினுடைய 44, 45 வசனங்கள் சொல்கிறார். வனாத அஸ்ஹாபுல் ஜன்னத் அஸ்ஹாபன் நார். நாளை மறுமையிலே ஒரு காட்சி, சுவனவாதிகள் எல்லாம் நரகவாதிகளை பார்த்து பேசுவார்கள். வனாத அஸ்ஹாபுல் ஜன்னா, அந்த சுவனவாதிகள் எல்லாம் அழைப்பார்கள் அஸ்ஹாபன் நார், நரகவாதிகளை அழைத்து அன்கது வஜதனா மா வாதனா ரப்புனா ஹக்கா வஹல் வஜத்தும் மா வாத ரப்புக்கும் ஹக்கா. நாங்கள் எங்களுக்கு எங்களுடைய ரப்பு எதை வாக்களித்தானோ அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், உங்களுக்கு உங்களுடைய ரப்பு வாக்களித்ததை பெற்றுக் கொண்டீர்களா? அப்படி என்ற நரகவாதிகளை பார்த்து சுவர்க்கவாதிகள் கேட்பார்கள். நரகவாதி சொல்வார் காலு நாம் ஆம் என்று சொல்வார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அன்ன லஅனத்துல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சாபம் அலல்லாலிமீன், அநியாயக்காரர்கள் மீது இருக்கிறது. அந்த அநியாயக்காரர்கள் யார் தெரியுமா? அல்லதீன யசுத்தூன அன் சபீலில்லாஹி வயபூனஹா இவஜா வஹும் பில் ஆখিরাতি ஹும் காஃபிரூன். அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு தடுத்தவர்கள். அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு தடுத்தவர்கள் யார்? சத்தியத்தை உறக்கச் சொல்கின்ற நேரத்தில் இவர்கள் எல்லாம் வழிகட்டவர்கள், இவர்கள் எல்லாம் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் சொந்த கருத்தை சொல்பவர்கள், இவர்கள் தனிப்போக்கில் போகின்றவர்கள். இன்னைக்கு சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் குர்ஆனை சுன்னாவை சொல்லும் நேரத்தில் குழப்பவாதிகள் இப்படி எல்லாம் சொல்வார்கள். அல்லதீன யசுத்தூன அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு தடுத்தவர்கள், இவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள். வயபூனஹா இவஜா, அது மாத்திரம் கிடையாது, அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இது ஒரு கோணலான ஒரு பாதை, நேரான பாதை கிடையாது. என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய பாதையை மட்டும் தடுத்தார்கள். வயபூனஹா இவஜா, இது ஒரு கோணலான ஒரு பாதை, நேரான பாதை கிடையாது என்று சொல்லி மக்களை வழிகெடுத்தார்கள். வஹும் பில் ஆখিরাতি ஹும் காஃபிரூன், அவர்களுக்கு மறுமை நம்பிக்கையும் கிடையாது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கூட்டத்துக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் இருப்பதாக அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார். இப்படிப்பட்ட அநியாயக்காரர்கள், இந்த அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் நிச்சயமாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த கூட்டத்தில் நாம் இருந்துவிடக் கூடாது.
அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு தடுப்பவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்கின்ற மக்களை பார்த்து நீங்கள் வழிகட்ட கொள்கையில் போகிறீர்கள் என்று சொல்கின்ற இந்த வார்த்தைகள் இருக்கிறது, இது ஒருவன் மீது சாபத்தை ஏற்படுத்துகின்ற செய்திகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு அல்லாஹ் சொல்கிறான், வமன் அஸ்லமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபன், யார் அல்லாஹ் மீது பொய்யை இட்டு கட்டுகிறானோ, அல்லாஹ் மீது பொய்களை இட்டு கட்டி சொல்கிறார்களோ, உலாயிக யுஅரதுன அலா ரப்பிஹிம் வயகூலுல் அஷ்ஹாத் ஹாஉலாஇ அல்லதீன கஸபு அலா ரப்பிஹிம் அலா லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன். அல்லாஹ் சொல்வான், நாளை மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு காட்சி, இந்த மாதிரி அல்லாஹ் மீது இட்டு கட்டி இந்த மாதிரி இறைவன் மீது பொய்யை உரைத்த மக்களை விட வழிகட்டவர்கள் யார்? இவர்கள் நாளை மறுமையிலே இறைவன் முன்னால் நிப்பாட்டப்படுவார்கள். இறைவன் முன்னால் இவர்கள் நிப்பாட்டப்படுவார்கள். சாட்சியாளர்கள் வந்து சொல்வார்கள், ஹாஉலாஇ அல்லதீன கஸபு அலா ரப்பிஹிம், தன்னுடைய ரப்பின் மீது பொய் உரைத்தவர்கள் இவர்கள்தான் என்று சாட்சிகள் வந்து சொல்லும். அலா லஅனத்துல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள், அலல் ஸாலிமீன், இவர்கள் அநியாயக்காரர்கள் என்றும் அந்த இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அநியாயக்காரர்கள் என்று யாரை அல்லாஹ் சொல்கிறான் என்றால், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு தடுத்து மக்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே நேரான பாதையை தேடிக்கொண்டு போகின்ற நேரத்தில், சத்தியத்தை குர்ஆனை சுன்னாவை பின்பற்றி போகின்ற நேரத்திலே அவர்களை பார்த்து நீங்கள் கோணலான வழிகட்ட கொள்கையில் போகிறீர்கள் என்று சொன்னார்களே, இவர்களுடைய நிலை என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பாதை என்னவென்று சிலர் நினைக்கிறார்கள், ஏதோ வேறொரு அமைப்பு இருப்பது போன்று. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பாதை என்பது அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எதை நமக்கு வழிகாட்டுதலாக சொன்னார்களோ அதுதான் அல்லாஹ்வுடைய பாதை. அல் குர்ஆன் எதை வழிகாட்டியதோ, அல்லாஹ்வுடைய தூதர் எதை நமக்கு சொன்னார்களோ அது சுன்னாவாக ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிறது. அந்த சஹீஹான ஆதாரபூர்வமான செய்திகள் யார் நம்மளை அதை பின்பற்றி ஃபாலோ பண்ணுகிறார்களோ அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார்கள். ஆகவேதான் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஒரு கூட்டத்தினர் இறைவன் மீது பொய்யை இட்டு கட்டுகின்றவர்கள், இவர்களும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான். அடுத்ததாக லுஇனல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல் அலா லிசானி தாவூத வ ஈஸா இப்னு மரியம், தாவூத் அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய நாவின் மூலம் சபிக்கப்பட்ட ஒரு சமுதாயம், இஸ்ரவேலர்களில் ஒரு பகுதியினர். இஸ்ரவேலர்களில் சிலர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாகவும் அதேபோல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகவும் சபிக்கப்பட்டார்கள். அதை அப்படி அல்லாஹ் சொல்கிறான். ஏன் காரணம் என்றால், ذَلِكَ بِمَا عَصَوْا, அவர்கள் அந்த நபிமார்களுக்கு மாற்றம் செய்தார்கள். وَكَانُوا يَعْتَدُونَ, அவர்கள் அந்த நபிமார்களுக்கு வரம்பு மீறி நடந்தார்கள். இந்த ரெண்டு காரணத்தின் காரணமாக அவர்களை அந்த நபிமார்களை சபித்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதை நமக்கும் சொல்லி காட்டுகிறான். கானு லா யதலாஹவுன அன் முன்கரின் ஃபஅலு, அந்த சமுதாயம் எதை அல்லாஹ்வுக்கு மாற்றமானதாக செய்து கொண்டிருந்தார்களோ அந்த செய்து கொண்டிருந்த அந்த செயல்களை அதை தடுக்காமல் இருந்தார்கள். கானு லா யதலாஹவுன அன் முன்கரின் ஃபஅலு, அந்த சமுதாயம் செய்கின்ற இறைவனுக்கு மாற்றமான வெறுக்கத்தக்க செயல்கள், இறைவனுக்கு மாற்றமாக செய்கின்ற அந்த காரியங்களை தடுக்காமல் இருந்ததினாலும் அவர்கள் அந்த நபிமார்களால் சபிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சமுதாயத்திலே ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி என்னவென்றால், இன்னைக்கு அதிகமானவர்கள் சத்தியத்தை சொல்வார்கள், ஆனால் அதை தடுப்பதற்கு முன்வர மாட்டார்கள். தனக்கு அதிகாரம் இருந்தும் அதை தடுப்பதற்காக அவர்கள் அந்த இடத்திலே சக்தியற்றவர்களாக இருப்பார்கள். சிலர்கள் சொல்வதே கிடையாது. மார்க்கத்துக்கு முரணான எத்தனையோ பிதாக்கள், மார்க்கத்துக்கு முரணான எத்தனையோ ஷிர்கான காரியங்கள் அடங்கேறும் அந்த சபையில் போய் உட்கார்வார்கள், அந்த சபையில போய் கலந்து கொள்வார்கள். மார்க்கத்துக்கு முன்னாடி எது நடந்தாலும் பரவாயில்லை, நம்முடைய பதவி நம்மளுக்கு வேண்டும், நம்முடைய அந்தஸ்து வேண்டும், நமக்கு பின்னால் ஒரு மக்கள் பலம் இருக்க வேண்டும், எனக்கு பணபலம் வேண்டும். இதற்கு இந்த உலகத்திலே இந்த மார்க்கத்தை விற்று செயல்படுகின்ற எத்தனையோ பேர்களை நாம் பார்க்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மாதிரியானவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைய நபிமார்களினால் சபிக்கப்பட்டவர்கள் யார் என்றால், அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த தீய செயல்களை தடுக்காமல் இருந்தார்கள். அந்த சமுதாயம் செய்கின்ற செயல்களை அவர்கள் தடுக்காமல் அவர்களுடைய பாட்டில் அவர்கள் இருந்தார்கள். இதுவும் ஒருவருடைய இறைவனுடைய சாபத்தை பெற்றுத் தருகின்ற ஒரு விடயம் என்பதையும் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஆகவேதான் இந்த ஒவ்வொரு வசனங்களிலும் இறைவன் எவைகளை எந்தெந்த காரணங்கள் எதை ஒருவன் செய்தால் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உட்படுவான் என்ற அந்த பட்டியல்களை அழகாக திருமறையில் சொல்வதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு இடத்தில் 33வது அத்தியாயத்துடைய 57வது வசனம், இன்னல்லதீன யுஸூனல்லாஹ வ ரசூலஹு லஅனஹுமுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরাহ,
இரண்டு இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவர்களுக்கு இறைவனுடைய சாபம் இருக்கிறது. அவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வையும் அவனுடைய தூதருக்கும் நோவினை செய்த மக்கள். இன்னல்லதீன யுஸூன அல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் நோவினை செய்தவர்கள், இவர்களுக்கு உலகத்திலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது, நாளை மறுமையிலும் அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது. அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற வேண்டும். இரண்டு உலகத்திலுமே இந்த சாபத்துக்கு உட்பட்டவர்கள் யார் என்றால் அல்லாஹ்வை நோவினை செய்தவர்கள். அல்லாஹ் எதை சொன்னானோ அதற்கு மாற்றமாக இந்த உலகத்தில் அட்டூழியம் செய்தவர்கள், மார்க்கத்தின் பேரால் பொய்யை உரைத்தவர்கள், மார்க்கத்தில் கலப்படத்தை ஏற்படுத்தியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் பேரால் இட்டுக்கட்டப்பட்ட பல செய்திகளை புனைந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத வழிகாட்டுதலை மார்க்கம் என்று அறிமுகம் செய்தவர்கள், இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நோவினை செய்தவர்கள். அல்லாஹ் சொல்றார், லஅனஹுமுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরাহ, இவர்களுக்கு உலகத்திலும் அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது, நாளை மறுமையிலும் அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது. ஆக அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சாபம் என்பது எல்லோரும் நாங்கள் சாதாரணமாக நினைத்து விட முடியாது. அல்லாஹ்வுடைய சாபம் அவன் யாருக்கும் தன்னுடைய சமுதாயத்தில் சாபத்தை விடமாட்டான். ஆனால் அல்லாஹ் சாபம் என்று சொல்வதாக இருந்தால் அவனுக்கு எதிராக அவனுடைய சத்தியத்தை மறைக்கின்றவர்களாக, அவனுடைய சத்தியத்தை நிராகரிக்கின்றவர்களாக, அவன் மீதும் அவனுடைய தூதர் மீதும் பொய்யை இட்டு கட்டுகின்றவர்களாக யார் உருவாகிவிட்டார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய சாபத்துக்குரியவர்களாக மாற்றி விடுவான். அல்லாஹ் நம்மளை அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடையவர்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் எந்தெந்த சமுதாயம் எந்த செயல்களை செய்கிறார்களோ அதன் ஊடாக இறைவனுடைய சாபத்தை பெறுவார்கள் என்ற அந்த செய்தியை தன்னுடைய திருமறையில் எடுத்து சொன்ன அந்த சில செய்திகளை பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் மேலதிகமாக பல செய்திகளை குறிப்பிட்டு சொன்னார்கள். இவைகளெல்லாம் இறைவன் தன்னுடைய திருமறையில் பொதுவாக சொல்லப்பட்ட செய்திகள். சில குற்றங்களை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர் இவைகள் இறைவனுடைய சாபத்துக்குரியவைகள், இறைவனுடைய தண்டனைக்குரிய குற்றங்களாக அல்லாஹ்வுடைய தூதர் அறிமுகம் செய்தார்கள். அதிலே பெண்களை பார்த்து சொன்னார்கள், லஅனல்லாஹு அல் வாசிலத வல் மௌசூலா, யார் தன்னுடைய முடியில் ஒட்டு முடி வைத்துக் கொள்கிறார்களோ அல்லது அதை தொழிலாக செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள். இன்னைக்கு நீ சர்வசாதாரணமா பார்க்கலாம், ஆண்களும் பெண்களும் இந்த மாதிரி ஒட்டு முடி வைக்கக்கூடியவர்கள். இயற்கையாக வாழ்கின்ற முடிக்கு பதிலாக இந்த மாதிரியான ஜடைகளை போட்டுக்கொண்டு நாங்களும் இயற்கையான முடிகள் எங்களுக்கும் இருக்கிறது என்று காட்டிக் கொள்கிறார்கள். சிலர்கள் ஆண்களை பார்த்தா அவன் பெண்ணை போன்றிருக்கிறான், பின்னால் பார்த்தால் பெண்ணை போன்றிருக்கிறான், முன்னால் பார்த்தா அவன் ஆம்பளை வீசரி. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன நினைக்கிறார்கள் என்றால் இவைகள் இந்த உலகத்தில் ஃபேஷன், இவைகள் தான் இந்த உலகத்தில் ஒரு மாடல் நினைக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய ஒரு செயலாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். யார் இது ஒட்டுமுடி வைக்கின்ற ஒரு காரியம். அதே போன்று அல் வாஷிமா வல் முஸ்தௌஷமா, யார் தன்னுடைய உடம்புகளில் பச்சை குத்திக் கொள்கிறார்களோ, தன்னுடைய உடம்புகளில இன்றைக்கு பச்சை குத்துவதே ஒரு பெஷனாக மாறிவிட்டது. ஒரு காதலியுடைய ஒரு பேரை அவனுடைய உடம்பில் குத்திக் கொள்வது அவருக்கு பெரிய ஒரு மகத்துவமாக நினைக்கிறார். அல்லது தன்னுடைய ஒரு அரசியல்வாதியுடைய ஒரு பேரை அல்லது ஒரு நாட்டினுடைய ஒரு தலைவருடைய பேரை பச்சை ஊத்துவதுதான் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமா நினைக்கிறான். இப்படி ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு விதமாக ஒரு படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் அல்லது ஒரு கிரிக்கெட் வீரன் இவனுடைய பேரை பச்சை ஊத்திக் கொண்டு உடம்புகளிலே திரிகின்ற எத்தனை முஸ்லிம் ஆயவர்கள் இந்த கொழும்பு மாநகரில் இருப்பதை பார்க்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இவர்களை அல்லாஹ் சபிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். யார் தன்னுடைய உடம்புகளிலே இந்த மாதிரி பச்சை ஊத்திக் கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். வண்ணாமிசாத் வல் முத்தனம்மிசா, யார் தன்னுடைய புருவங்களை முகத்திலே வளர்கின்ற இந்த கண்புருவங்களை நீக்கி முகத்தில் வளர்கின்ற அந்த முடிகளை எல்லாம் நீக்கிக் கொள்கிறார்களோ இவர்களும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள். ஆண்கள் செய்தாலும் சரி, பெண்கள் செய்தாலும் சரி. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னைக்கு ஆண்கள் முகத்தில் வளரக்கூடிய தாடியை விட வேண்டும். இன்னைக்கு பெண்களை போன்று இவர்களும் தாடியும் அளிக்கிறார்கள். பெண்களை பார்த்தால் முகத்தில் ஃபேஷியல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இங்குள்ள முடிகளை எல்லாம் அப்படி ஷோட் பண்ணி வலித்து முகத்தில் வருகின்ற முடிகளை களைவதற்கென்றே பல கிரீம்களை பயன்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுடைய புருவத்திலே உள்ள முடி அதே போன்று உங்களுடைய முகத்திலே உள்ள முடியை நீக்குகின்ற இந்த அல் நாமிசாத் வல் முத்தனம்மிசா, இதை யார் செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டு சொன்ன ஒரு காரியம்,
ஒவ்வொன்றை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். தன்னுடைய உடம்பில் இந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்துகின்றவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள். அல் முத்தஃபல்லிஜாத் லில் ஹுஸ்ன், இவைகள் எல்லாம் அழகுக்காக வழி செய்கின்ற காரியங்கள். இந்த அழகுக்காக வழி செய்கின்ற இந்த காரியங்கள் அல்லாஹ்விடத்தில் சாபத்தை இட்டு தரும். சிலர்கள் பல்லை கூர்மையாக்குவார்கள். இயற்கையாக வாழ்கின்ற அந்த பல்லை அளவுபடுத்துவதற்காக கூர்மைப்படுத்துவது, இந்த மாதிரி கூர்மைப்படுத்துகின்ற இந்த காரியத்தை அல்லாஹ்வுடைய சபித்தார்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்ட ஹதீஸை பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருவருக்கு பல்லு போனதாக இருக்கிறது என்றால் அதை சரி செய்து கொள்ளலாம், அது தவறு கிடையாது. ஒருவருடைய பல்லு முன்னால் வந்திருக்கிறது, அதை சரி செய்து கொள்கிறார், அது தவறு கிடையாது. இயற்கையாக நல்லா இருக்கக்கூடிய பல்லுகளை இந்த மாதிரி கூர்மையாக்குவது, இடைவிட்டு கட்டுவது, இந்த மாதிரி செய்கின்ற இந்த காரியங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய ஒரு காரியமாக ஒரு மனிதன் தன்னுடைய உடம்புகளிலே செய்கின்ற இந்த மாற்றங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதே போல லஅனல்லாஹுல் முத்தஷப்பிஹீன மினர் ரிஜாலி பின்னிஸா, பெண்களை போன்று ஆண்கள் ஒப்பாகிறார்கள். அதே போல ஆண்கள் பெண்களை போன்று ஒப்பாகி நடந்தால் அதன் மூலம் அல்லாஹ் சபிக்கிறான். இன்னைக்கு ஒவ்வொரு பார்க்கலாம், அதிகமான ஆண்கள் பெண்களை போன்று மாறிவிட்டார்கள். பெண்கள் எப்படி உடை நடை பாவனை இருக்குமோ அது போல இவன் மாறுகிறான். காதிலே ஒரு கடுக்கரை வைத்துக் கொள்கிறான், மூக்குல ஏதாவது முக்குத்தி போன்றவைகளை குத்திக் கொள்கிறான். பெண்கள் போன்ற ஒரு வடிவம், அவரை பார்த்தா ஒரு கும்பலமாக இருப்பார். நல்ல கிளீன் ஷேவ் எடுத்து முகத்தில் ஆண்களுக்கு தாடி வளர வேண்டும், ஆனால் அந்த முகத்தில் அதை காண முடியாது. பெண்களை போன்று பேசியல் செய்து கொண்டு பெண்கள் என்னென்ன அமைப்பில் இருப்பார்களோ, அவர்கள் எதையெல்லாம் விரும்புவார்களோ அதையெல்லாம் செய்யக்கூடிய ஆண்களை பார்க்கிறோம். அதே ஒரு பெண்களுடைய என்ன ஆண்களை போன்று அவர்கள் மாறிவிட்டார்கள். இவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் பெஷன் என்று நினைக்கிறார்கள். இதுதான் உலகத்திற்கு ஒரு ஈடேற்றமான ஒரு சௌந்தரியமான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கையை நினைத்துத்தான் இன்னைக்கு மனிதர்கள் இதை செய்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி செய்கின்றவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இதை எச்சரிக்கிறார்கள். இவைகள் நபிகளார் குறிப்பிட்டு சொன்ன சில செய்திகள். அதே போன்று வட்டியோடு யார் தொடர்பாக இருக்கிறானோ, லஅனல்லாஹு ஆகிர ரிபா வ மூகிலஹு வ காதிபஹு வ ஷாஹிதைஹி வ காலஹும் ஸவா, யார் வட்டி சாப்பிடுகிறானோ, வட்டிக்கு கொடுக்கிறானோ, அதற்காக சாட்சிக்கு செயல் பண்ணுகிறானோ, அதற்காக ஏதாவது எழுத்து வேலை செய்கிறானோ, அனைவருமே கூலியில் சமனானவர்கள். எல்லோரும் வட்டியை எடுத்தவர்கள் என்பதை அல்லாஹ் திருமறையில் சொல்லி இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த குற்றங்கள் இறைவனிடத்திலே சாபத்தை இட்டு தருமாக இருந்தால், இந்த காரியங்களை நாம் மேற்கொள்ளுமாக இருந்தால், நாம் உலகத்தில் எவ்வளவுதான் நல்லவர்கள் செய்தாலும், எவ்வளவு வணக்க வழிபாடுகளை செய்தாலும், எத்தனை ஹஜ்ஜிகள் உம்ராக்கள் செய்தாலும் அல்லாஹ்வுடைய சாபம் நம் மீது இருக்குமாக இருந்தால் யாருமே உலகத்தில் உலகிலும் மறு உலகிலும் வெற்றி பெற முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர், நிறைய செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் இவைகள் எல்லாம் சாபத்துக்குரிய செய்திகள், இவைகள் எல்லாம் சாபத்துக்குரிய காரியங்கள் என்று அல்லாஹ்வுடைய இடம் காட்டினார்கள். அந்த விடயங்களை எல்லாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். இன்னைக்கு சாதாரணமாக மிருகங்களுடைய விடயத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லஅனல்லாஹு மன் முஸ்ஸில பில் ஹயவான், யார் மிருகங்களுக்கு அடையாளம் விடுகிறார்களோ, யாரு மிருகங்களுக்கு அடையாளம் விடுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். மிருகங்களுக்கு அடையாளம் விடுகின்றவர்கள் அவர் சாதாரணமாக தன்னுடைய பேரை பதித்துக் கொள்வதற்காக ஆடு மாடுகளில் பேரை அப்படியே சூடு போடுகிறார்கள். இந்த காரியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இது அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய ஒரு காரியம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தோழர்களுடன் சேர்ந்து ஒரு பாதையால் நடந்து கொண்டு போகிறார்கள். அங்கே ஒரு கோழியை கட்டி தொங்க விடப்பட்டு அங்குள்ள சிறுவர்கள் எல்லாம் அம்பெய்து கொண்டிருக்கிறார்கள். கல்லால் அடித்துக் கொண்டும் அம்பெய்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு வருவதை கண்டு அவர் அப்படியே விட்டு ஓடினார்கள். அந்த இடத்தில் இப்னு உமர் அவர்கள் சொன்னார்கள், இந்த செயலை செய்தவர்கள் யார் என்று அழைத்து விட்டு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் லஅனல்லாஹு மனித்தஹத ஷைஅன் ஃபீஹி அர்ரூஹு அல்லாஹ், எந்த ரூஹுள்ள எந்த ஒரு பிராணியை, உயிருள்ள எந்த ஒரு பிராணியாவது எய்ம் பண்ணி விளையாடுவதற்காக வேண்டி யார் செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். நீங்க ஒரு நாயகங்கள் ஒரு எய்ம் பண்ணி விளையாடுறீங்க, இந்த நாயுடைய காலை நான் அடிப்பேன், இந்த நாயுடைய தலைக்கு இங்கிருந்து அடிப்பேன் என்று நீங்கள் எய்ம் பண்ணி விளையாடுவதை அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள். ஏதோ ஒரு பிராணியை அல்லது ஒரு குருவியை நீங்கள் எய்ம் பண்ணி வேட்டையாடுகிறீர்கள், அப்படி வேட்டையாடுவது ஒன்று சாப்பிடுவதற்காக இருக்க வேண்டுமே தவிர ஒரு அதாவது ஒரு என்ஜாய்க்காக வேண்டி அல்லது ஒரு நேரத்தை ஒரு ஹொபிக்காக நேரத்தை கழிப்பதற்காக இப்படி ஒரு உயிருள்ள ஒரு பிராணிகளை வேட்டையாடுவதற்கு நீங்கள் முன்னும் முனைந்தால் அந்த சமுதாயத்தை அல்லாஹ் சபிக்கிறான் என்று நபிகளார் சொன்னார்கள்.
இது மிருகங்கள் சார்பாக சொன்ன செய்திகள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாதிரி முஸ்னத் அஹ்மத் போன்ற ஹதீஸ்கள் நிறைய செய்திகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். லஅனல்லாஹு மன் லஅன வாலிதஹு, யார் தன்னுடைய தந்தையை யார் சபிக்கிறானோ அவனை அல்லாஹ் சபிக்கிறான். ஒரு குழந்தை தன்னுடைய தந்தையை சபித்தால் அவனை அல்லாஹ் சபிக்கிறான். லஅனல்லாஹு மன் தபஹ லிகைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக யார் அறுத்து பலியிடுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். இன்னைக்கு அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக அறுக்கின்ற எந்த ஒரு பிராணியாக இருந்தாலும், அல்லாஹ் அல்லாத ஒரு நியத்தை கொண்டு ஒரு மனிதனுக்காக வேண்டி அல்லது ஒரு சமாதிக்காக வேண்டி செய்யப்படுகின்ற இந்த அறுப்பு முறைகள் எல்லாம், இதை செய்கின்றவர்கள் எல்லோருமே அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள். லஅனல்லாஹு மன் ஆவா முஹதிஸன் ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன் நாஸ் அஜ்மஈன். முஸ்லிமிலே பதிவாக இருக்கிற செய்தி, யார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாக இந்த மார்க்கத்தில் புதிதான பித்ஆக்களை யார் உருவாக்குகிறார்களோ, யாரு இந்த மார்க்கத்தில் புதிதான பித்ஆக்களை உருவாக்கி செயல்படுத்துகிறார்களோ அவர்களோடு நீங்கள் சப்போர்ட் பண்ணினால் அந்த சப்போர்ட் பண்ணுகிறவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற செய்தி, லஅனல்லாஹு மன் ஆவா முஹதிஸன் ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது, மலக்குமாருடைய சாபம் இருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் இவைகளை விளங்காம இந்த செய்திகளை தெளிவாக தெரிந்து கொள்ளாதனால் பித்ஆக்களை அங்கீகரிக்கிறார்கள். பித்ஆக்கள் நடைபெறுகின்ற சபையில் உட்காருகிறார்கள். காரணம், நாங்களும் அவர்களை போன்றவர்கள் இடம் காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் திருமறையை எச்சரித்து சொல்கிறான். சூரா அன்-நிசா 140வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வகத் நஸல அலைக்கும் ஃபில் கிதாப் அன் இதா சமஅதும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வ யுஸ்தஹஸு பிஹா. எந்த சபைகளிலே அல்லாஹ்வுடைய வசனம் நிராகரிக்கப்படுகிறதோ, எந்த சபைகளில் அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி கூத்தாக்கப்படுகிறதோ ஃபலா தகூது மாஹும், அந்த சபைகளில் நபியே நீங்கள் போய் உட்காராதீர்கள். ஹத்தா யகூது ஃபி ஹதீஸின் கைரிஹி, அவர்கள் வேறொரு பேச்சில் ஈடுபடுகின்ற வரைக்கும். அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக ஒரு செயலை செய்கிறார்களா, அதை நீங்கள் இனம் கண்டு விட்டால் அந்த இடத்தில் உட்காராதீர்கள். மீறி நீங்கள் உட்கார்ந்தால் இன்னக்கும் இதம் மிஸ்லுஹும், நீங்களும் அவர்களை போன்றவர்தான், அந்த குற்றத்தை செய்தவர்தான் என்று அல்லாஹ் தண்டிக்கிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை ஒரு பய உணர்வை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய சாபம் எனக்கு வேண்டாம், என்னுடைய குடும்ப உறவுகளுக்கு வேண்டாம், என்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டாம். அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது இருந்தால் நான் ஜெயம் பெற முடியாது, உலகத்தில் வெற்றி பெற முடியாது, மறுமையிலும் வெற்றி பெற முடியாது. ஆகவேதான் குர்ஆனோடு அதிக தொடர்பு கொள்ள வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்ற இந்த செய்திகளை படித்து நம்முடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்துகின்ற சமுதாயமாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கிருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.